என்னை விடுங்கள். விட முடியாது. சந்தேகிக்கிறோம், நீ தீவிரவாதியாக இருக்கலாம், நீ பயங்கரவாதியாக இருக்கிறாய். இல்ல, நான் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் நாடாளுமன்ற, நீ நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி நம்புவது? வரீஸ்வர ஐடென்டிட்டி கார்டு, ஒரு ஐடி கார்டு கொடு அப்படின்னா ஆட்சி விரும்புறது ஐடி கார்டு கொண்டு வரலங்க. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்புங்கள், என்னை விட்டு விடுங்கள். அப்படி என்றால் இந்தியா தேசிய கீதத்தை சொல்லுன்னா தெரியாதுன்னா அந்த ராணுவ அதிகாரிகள் சொன்னார்கள், நம்புகிறோம், நீதான் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் ஏன் எனக்கு தெரியாது. நடுவராய் நிறைய நடுவர்கள் அப்படிதான் இருக்கான். எங்க சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பேப்பர் பிடிக்காதவங்க நடுவரா இருக்கான். தெரியுமா லட்சுமி எனக்கு? அதனால நடுவரா இருக்கிறதுக்கு பெரிய தகுதி தேவை. நான் நடுவராயிட்டேன். சின்னத்திலையும் அண்ணத்திலையும் பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா எல்லா சீரியலும் தாய்மார்கள் ஒழுங்கா பார்ப்பாங்க. அதுதான் வேலையே. எங்க வீட்டுல நான் ஏற்கனவே ஒரு டிவி வாங்கி வச்சிருந்தேன். சிங்கப்பூருக்கு போய் பேச போனால அங்க ஒரு தொலைக்காட்சி அகலமா ஆமா எல்சிடி ஒண்ணு தந்தாங்க. இப்ப அது வீட்டு நடுக்கூடத்தில் இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போனா எப்போது எங்க அம்மா, என் மனைவி, என் தங்கச்சி எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுவாங்க. நான் வந்துட்டேன். எனக்கு இங்க செய்தி தான் பார்க்கணும், அவங்களுக்கு சீரியல் பார்க்கணும். அதனால ஏற்கனவே நான் வாங்கி வச்ச டிவியை என் ரூம்ல நான் வச்சுக்கிட்டேன். நீங்க என்ன வேணாலும் பாருங்க, நான் இதுல பாத்துக்கிடுதுன்னு வச்சுக்கிட்டேன். பிறகு கடந்த ஆட்சியில, கலைஞர் ஆட்சி காலத்துல எனக்கு ரேஷன் கார்டுக்கு ஒரு டிவி, எங்க அப்பா ரேஷன் கார்டுக்கு ஒரு டிவி, 2 டிவி கிடைச்சு. என் மனைவி என்ன செய்துட்டு அடுக்கலையில சமைக்கும் போது பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிவிய அடுக்கலையில மாத்திட்டாங்க. எங்க அப்பா எங்க வீட்டுல மாடியில தான் தூங்கும். அப்பா ஒரு ரூம் மாடியில, அப்பா மாடியில ஒரு டிவியை அப்பாவுக்கு கொடுத்தாச்சு. எங்க வீட்டுல இப்ப 4 டிவி. என் வீடு கிட்டத்தட்ட இப்ப பாரக் ஒபாமா வீடு மாதிரி இருக்கு. 4 டிவி என் வீட்டுல இருக்கு. ஏதேசம் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வீட்லயும் 2 டிவி இப்ப வந்துடுச்சு. மிக்சி ஏற்கனவே நம்ம ஏதேசம் வீட்டுல இருக்கு. இப்ப அம்மா மிக்சி தர போறாங்க. மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வரப்போகுது. நான் சொல்றேன், இன்னைக்கு சமைச்சு போடுறதும் சாப்பிட வந்துருங்கன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை வந்துடும். யாரு சொல்லுவோம்? சர்க்காரு. இனிமேல் யாரும் சமைக்க அனந்தபனாயன்பட்டி மைதானத்துல அரசாங்கமே வந்து சமைச்சு நீங்க சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமைகள் முன்னேறும். அதனால நான் இது 2 பாக்குறது இல்லை. எங்க வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் பெரியவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது வந்து பண்படுத்துகிறதா, இந்த மனிதனை பாழ்படுத்துகிறதான்னு தான் இப்ப கேள்வி. பண்படுத்துகிறது அப்படின்னு கழுகுமலை சம்பத்து பேச வந்திருக்கு. இவரை பண்படுத்துகிறது அப்படின்னு நாகமலை புதுக்கோட்டையில இருந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற பெருமாட்டி. அப்ப இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது. அங்கே ஒரு தமிழ் துறையில பேராசிரியர். நான் பார்த்து வளர்ந்தவள் என் தங்கை. நான் அவளை தலைநகர் சென்னையில தமிழ் சார்ந்த ஒரு பேரவை நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போய் நான் பேச வச்சேன். அவ பண்படுத்துகிறது அப்படின்னு இந்த தங்கச்சி பேச வர்றா. அவ வந்து பாட்டு மன்றத்தில் பேசுறவ அல்ல. எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்புக்குள்ளே நின்று விவாதிக்கிற ஆற்றல் பெற்றவள். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பினுடைய அடி முடியில் தொட்டு அதனுடைய விண்ணும் மண்ணும் பார்த்து பேசுகின்ற